ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 2 கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்தளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கேன். உங்களுடைய நெக்கோடைய அகலம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணுறப்ப நல்லா 2 தையல் கூட போட்டுக்கோங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி நீட்டிகிட்ருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணோம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு தையல் போட்ட இடத்த நல்லா வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடுவில் இப்படி வச்சு இதை நல்லா விரித்து விடுங்க. விரித்து விட்டு நல்லா ஒரு விரலால் நல்லா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த கிராஸ் பீஸ் வச்ச இடமே தெரியாது, ஜாயின் போட்ட இடமே தெரியாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த கிராஸ் பீஸை 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. கிராஸ் பீஸை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துருந்தோம். ஸோ அதை இப்படி 2ஆக மடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்கில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நல்ல பக்கத்தில் வச்சு அப்புறமா அடித்து திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம்தான் இது. இதில் வந்து நம்ம நெக்கில் வந்து வைக்க போகிறோம். இந்த நெக்கில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கேன் நெக்கு ஏற்கனவே. இதில் வந்து இந்த இடத்துல கிராஸ் பீஸை கரெக்டாக அந்த எட்ஜில் வைக்கிங்க. கரெக்டாக அந்த பீஸும் அந்த மெயின் கிளாத்தும் கரெக்டாக எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடும்போது லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணுமே தவிர அந்த மெயின் கிளாத்தையோ இல்லை அந்த பயாஸ் பீஸையோ நம்ம வந்து இழுக்கக்கூடாது. இழுத்தோம் அப்படின்னா சுருக்கம் வந்துடும். ஸோ வந்து லைட்டாக லூஸ் விட்டு அப்படியே நவுத்தி ஊசியை உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு கூட நீங்கள் மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். எட்ஜஸ்லாம் அந்த கார்னர் திருப்புற இடத்துலலாம் கரெக்டாக வந்து நிறுத்தி மொல்லமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த சுருக்கமும் வராது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த நெக்கை சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நெக்கோட ரவுண்ட் நெக் அப்படிங்கிறங்காட்டி இந்த கார்னர் 2 பக்கம் மட்டும் ஒரு அர்க்காத் மாதிரி சின்னதாக ஒரு சிசர் கட் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணது இது வந்து வெளிப்பக்கம் இருக்கிறது. இதை வந்து இந்த ஸ்டிச் பண்ணது கூட, அதாவது ராய்ஜஸ் தெரியுங்களா, அந்த இடத்த கூட இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி மடக்கணும். இந்த மாதிரி மடக்கிறப்ப நம்மளுக்கு எந்த பிசுறோ தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா பைப்பிங் ரோப் பைப்பிங் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நல்லாவே உருட்டையாக வரும். ஸோ இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்காகத்தான் இது ஸ்லோவாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது மொல்லமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த இடத்துல வரும்போது நல்லா உள்ளுக்குள்ளே ராய்ஜஸ் போயிடுச்சா, அந்த இது கரெக்டாக உள்ளே நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் போடுறப்ப இந்த நல்ல கிளாத்துக்கும் இந்த பயாஸ் கிளாத்து இந்த பச்சை கலர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு 2க்கும் நடுவில் இருக்க அந்த குழியில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் ரோப் பைப்பிங் வச்ச மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பைப்பிங் வச்சு பாருங்கள். உங்களுக்கும் ஈஸியாகவே இருக்கும் இந்த பைப்பிங்கை. ஸோ இந்த மாதிரி பைப்பிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.